இந்த படத்த பொறுத்த வரைக்கும் நெறைய நிறைகள், ஒரு சில குறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்னன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஒன் அண்ட் ஒன்லி தளபதி விஜய் தான். மனுசன் ஆக்டிங்ல பிரிச்சு எடுத்துட்டாரு. எஸ்பெஷலி இந்த ஃபிளாஷ்பேக்ல வர விஜய் சார் ஆக்டிங்லாம் நம்மள ஒரு 20 இயர்ஸ் பின்னாடி எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர என்ஜாய் பண்ற மாரி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டீஏஜிங் பண்ண விஜய் சாரோட ஆக்டிங் கூட வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு சில கியூட்டான சேட்டைகள், அப்புறம் ஒரு சில இடத்துல சைக்கோத்தனமான ஆக்டிங் அதெல்லாமே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருந்தது. பட் இதுக்கு முன்னாடி நெறைய படத்துல பண்ணியிருந்தாரு. பட் இந்த படத்துல அது பார்க்கும்போது ஒரு மாரி நல்லாவே இருந்துச்சு அதோட ஃபீல். சாங்ஸ் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு யுவன் மேல நெறைய நெகட்டிவிட்டி இருந்துச்சு. ஆனா மனுஷன் பிஜிஎம்ல தெறிக்க விட்டுட்டாரு. ஒரு சில இடம்லாம் அவருடைய பிஜிஎம்னால சீன்ஸ்லாம் அப்படியே பயங்கரமா எலிவேட் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு வொர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. சரி பாசிட்டிவ் கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவ் பார்ப்போம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவா நான் என்ன பார்க்குறேன்னா, விஜயகாந்த் சார் வந்து அவருக்கு ஒரு கேரக்டர் மாரி ஒண்ணு குடுக்காம, ஒண்ணு ட்ரை பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு கேரக்டர் மாரி குடுத்து, அது ஒரு 10 மினிட்ஸ் வந்திருந்தா கூட மேபி நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவருக்கு அந்த மாரி பண்ணாம ஒரு டிஃப்ரெண்ட்டா ஒண்ணு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நீங்களே போய் தியேட்டர்ல பாருங்க. அது ஓகே தான். பட் ஆனா அவருக்கு ஒரு கேரக்டர் மாரி குடுத்து, அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்து, அந்த மாரி ஏதாவது அந்த இடத்துல அவரு இது பண்ற மாரி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். அட்லீஸ்ட் ஒரு கேரக்டரா குடுத்திருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் வர மாரி குடுத்திருந்தா கூட அது நல்லா ஒர்க் ஆயிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இந்த சாங்ஸ்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம இந்த விசில் போடு சாங்லாம் ஒரு மாரி யுவன் சங்கர் ராஜா அந்த நெகட்டிவிட்டிலாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு நெறைய மேல ஒரு 2, 3 பீட்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு. அது எல்லாமே நல்லாவே இருந்தது. இப்போ அந்த சாங்க பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. பட் எங்க ப்ராப்ளம்னா, விசில் போடு சாங் தான் இந்த படத்துல ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட். கரெக்ட்டான ஒரு இடத்துல வச்சது எனக்கு தெரிஞ்சு விசில் போடு சாங் தான். அப்புறம் மத்த எல்லா சாங்குமே ஏதோ வைக்கணுமேன்னு வச்ச மாரி தான் இருந்தது. ஒரு சில இடத்துலலாம் இந்த ஸ்பார்க் சாங்கு, அப்புறம் இந்த மட்ட சாங்கு பெர்ஃபார்மன்ஸா உள்ளலாம் சூப்பரா இருக்கு. ஸ்பார்க் சாங்கோட பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. மட்ட சாங்ல உள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ்லாம் செம்மையா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனா அதோட பிளேஸ்மெண்ட் நல்லா இல்லன்னு தான் தோணுச்சு. அப்புறம் இந்த சின்ன சின்ன கண்கள் அந்த சாங்க ஆக்சுவலா நம்ம வெளியில ஃபர்ஸ்ட் விடும்போது கேட்கும்போது சூப்பரா இருந்தது. அப்புறம் அந்த அந்த சாங்க்கு ஒரு விஷுவல் காமிச்சிருப்பாங்க. அந்த விஷுவலுக்கும் அந்த லிரிக்ஸ்க்கும் கூட நல்லா ஒரு சிங்க் இருந்தது. பட் இப்போ இந்த படத்துல ஒண்ணு காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல நடக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏதோ செட் ஆவாத மாரி அந்த சாங் எனக்கு தோணுச்சு. அப்புறம் ட்ரெய்லர்ல பார்த்த இந்த யங் வெர்ஷன் விஜய் சாரோட லுக்க அச்சீவ் பண்றதுக்கு படம் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது புரியுது. ஆனா ஓப்பனா சொல்லணும்னா, இந்த லுக் சரியா வரல படத்துல. ஏன்னா, நீங்க இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது, நீங்க ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா பார்த்தீங்கன்னா, அது ஒரு இமேஜ் ஃபைலா பார்க்கும்போது, நமக்கு அந்த நாளைய தீர்ப்பு விஜய் சாரோட லுக் நமக்கு கிடைக்கும். ஆனா, இது ஒரு வீடியோ ஃபார்மேட்ல பார்க்கும்போது, ஏதோ ஒரு அனிமேஷன் பொம்மையோட ஃபீல் தான் இருந்தது. பட் அந்த படத்துல, அந்த இடத்துல அந்த விஜய் சார தான் நடிக்க வைக்கணுன்றதுல அவங்க கான்ஷியஸா இருந்திருக்கு. ஓகே. ஏன்னா, அந்த நல்ல ஒரு சீன் அது அவங்க பண்ணியிருந்த சீன் சூப்பரா இருந்தது. ஆனா ப்ராப்ளம் அத அவங்கனால ப்ராப்பரா அச்சீவ் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு மேபி டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால இருக்கலாம். பட் இந்த அளவுக்கு இன்னும் அந்த பெரிய ஸ்கேல் அளவுக்கு அந்த தியேட்டரோட ஸ்க்ரீன் சைஸ் அளவுக்கு அவங்கனால அந்த இமேஜை ஃபீட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம் ஏஐல. ஏன்னா நம்ம மொபைல்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு அச்சீவ் ஆகும். அது ஏன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ரீன். இதோட சைஸ் பெரிய ஸ்க்ரீன்றனால நமக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியுது. அது ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாரி தான் சிமிலரா விஜயகாந்த் சார்து. பட் விஜயகாந்த் சார்து ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு மேட்டர் பண்ணியிருக்காங்க. அதனால சரி ஓகே. சரி இதனால தான் இருக்கும்ன்றது மாரி நம்ம அப்படியே மனசுல தேத்திக்கிட்டாலும், இந்த கேரக்டர் பிரச்சனை தான். ஒருவேளை அவங்க இதுக்கு பதிலா வேற யாராவது அந்த இடத்துல நடிக்க வச்சிருக்கலாம். அதுவே கொஞ்சம் பெட்டரா தான் இருந்திருக்கும். ஆனா இதுல டீஏஜிங் பண்ண விஜய் சாரோட கேரக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சூப்பராவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல தெரியுது. ஆனா அதுவும் ரொம்ப மைல்யூட் தான் சொல்லணும். மத்தபடி அந்த கேரக்டர் நமக்கு அது விஜய் சார் தான். அது அவருக்கு ஒரு சின்ன வயசு இருக்கும்போது எப்படி இருக்குமோ, அப்படின்ற மாரி ஒரு மாரி அது கனெக்ட் ஆயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஹார்ஷா இல்ல. அது ரொம்ப சூப்பராவே நெறைய எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணும்போதே நமக்கு சூப்பராவே வொர்க் ஆச்சு. நீங்க இந்த ஸ்பார்க் சாங்ல ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணியிருப்பாரு. அந்த பிஃபோர் அந்த டீஏஜிங் சரி பண்றதுக்கு முன்னாடி. அப்போ நம்ம நெறைய பேர் ட்ரோல் பண்ற மாரி இருந்தது. பட் இதுல நெறைய எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் அந்த சரி பண்ணனால என்னன்னு தெரியல. இந்த வெர்ஷன் ஆஃப் டீஏஜிங் செமையா இருக்கு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு மைக் மோகன். அவருடைய ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. பட் அவருக்கு குடுத்த கேரக்டர் தான் எனக்கு என்னமோ சுத்தமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாரி. ஏன்னா, அது ரொம்ப ஒரு சாதாரண கேரக்டர் தான். அவர் ஒரு வில்லன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி, பட் ஆனா அது மூலமா ஒரு ப்ளே நடக்கும். அந்த கேரக்டர் மூலமா ஒரு ப்ளே நடக்குது. அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஆனா, அவருக்கு அந்த ரோல் எதுக்கு? அப்படின்ற மாரி தான் இருந்தது. அவர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெயிட்டாவே காமிச்சிருக்கலாம். கொஞ்சம் இன்னும் நல்லா பெட்டர் பண்ணி காமிச்சிருக்கலான்றது தோணுச்சு. அவர் தான் மெயின் வில்லன்ற மாரி நமக்கு ட்ரெய்லர்ல காமிச்சிருப்பாங்க. பட் அவர் மெயின் வில்லன் கிடையாது. அது நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. யார் மெயின் வில்லன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். அப்புறம் இந்த படத்தோட கதைய பார்த்தீங்கன்னா, இது ஒரு பழைய ஸ்டோரி தான்.
ரொம்ப ஒன்றும் புதுசா இவங்க ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. இது ஒரு பழைய கதை தான். ஆனா இதோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒண்ணு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேயும் கொஞ்சம் பழசு தான். பட் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நமக்கு போர் அடிக்காம எடுத்துட்டு போறாங்க. நெறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஒரு 10 to 20 மினிட்ஸ் கழிச்சு ஹை மூமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நெறைய ஒரு கேமியோஸ் நெறைய வருது. ஹை மூமெண்ட்ஸ் இருக்கு. ட்விஸ்டர்ஸ் இருக்கு. அந்த ட்விஸ்ட் எல்லாமே நமக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டா இருக்கறனால, நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளேல இருக்க அந்த போர்னஸ் தெரியல. அது ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிடுது. அதனால நம்ம இந்த குறை சொல்ற மாரி எதுவுமே இல்ல. மெயினா இந்த படம் வந்து ஃபேன்ஸ்னால நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். அந்த மாரியான ஒரு படம் தான் எடுத்து குடுத்துருக்காரு விபி. ஸோ இது வந்து விபியோட கெரியர்லயும் சரி, விஜய் சாரோட கெரியர்லயும் சரி ஒரு நல்ல படமா தான் என்ன பொறுத்தவரைக்கும் அமைஞ்சிருக்கு. ரீசென்ட்டா வந்த விஜய் சாரோட மூவிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணா, இது ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சா? ஆர் ஆகலையா? அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க.